மதுரை குலமங்கலத்தைச் சேர்ந்தவர் குமார். இவருக்கும் கணேசன் என்பவரது மனைவிக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணேசன் தனது உறவினர்களுடன் கடந்த 2009ஆம் ஆண்டு குமாரை எரித்து கொலை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை மாவட்ட 5வது கூடுதல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சீனிவாசன், கணேசன், கல்யாணி உட்பட 5 பேருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 7500 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த பிரகாஷ் திருக்கோவிலூர் அருகே உள்ள அருந்தாங்குடியைச் சேர்ந்த சரளா என்பவரை 2011ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். பின்னர் இருவரும் விழுப்புரத்தில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த பிரகாஷ் 2013ஆம் ஆண்டு மே மாதம் தாலி கயிற்றால் சரளாவின் கழுத்தை இறுக்கி கொலை செய்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த விழுப்புரம் மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி குற்றம் சாட்டப்பட்ட பிரகாஷுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். மதுரையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து மேலூர் 4 வழிச்சாலையில் தடுப்பு சுவர் மீது மோதி நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து பின்னால் வந்த அரசு பேருந்துகளும் அடுத்தடுத்து மோதின. இந்த விபத்தில் 30 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெங்களூரிலிருந்து சேலம் நோக்கி வேகமாக சென்ற கார் மோதியதில் கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய 2 பெண்கள் உயிரிழந்தனர். அரசு பொறியியல் கல்லூரி எதிரே விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை டால்மியா 4 என்ற இடத்தில் போலீசார் விரட்டிச் சென்று பிடித்தனர். நாமக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கார், மோட்டார் சைக்கிள் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் ஈரோடு, கோவை மாவட்டங்களில் கடந்த ஓராண்டாக மோட்டார் சைக்கிள், கார்களை திருடி விற்பனை செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலத்தில் அரிசி ஆலை துவங்குவதற்கு தடையில்லா சான்றிதழ் கோரி மாசநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த குமார் விண்ணப்பித்திருந்தார். இவரிடம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் ஸ்ரீதர் தடையில்லா சான்றிதழ் வழங்க 40,000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக குமார் அளித்த புகாரின் பேரில் லஞ்சமாக 30,000 ரூபாயை ஸ்ரீதர் வாங்கிய போது அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். இதே வழக்கில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் செந்தில் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தஞ்சையிலிருந்து சட்டவிரோதமாக 113 மாடுகளை ஏற்றி வந்த 3 லாரிகளை திருச்சி துவாக்குடி பகுதியில் போலீசார் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் மாடுகள் இறைச்சிக்காக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. லாரி ஓட்டுநர்கள் 3 பேரை கைது செய்து திருச்சி 6வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். 3 பேரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கவும், மாடுகளை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமான கோசாலையில் வைத்து பராமரிக்கவும் நீதிபதி சரண்யா உத்தரவிட்டார். மீன் பிடிக்க விசைப்படகுகளுக்கு அரசு தடை விதித்துள்ளதால் சிறு தொழில் மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு அதிக விலை கிடைப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டு படகுகளில் சென்று பாம்பன் பகுதி மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை ஏலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு வெளி மாவட்ட வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து வாங்கிச் செல்வதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.